நாம் தமிழர் கட்சி எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக பல பேர் பேசியிருப்பாங்க. அவரால் வந்து இது செய்ய முடியுமா, நாம் தமிழர் கட்சி இந்த ஊரை தாண்டி எங்கேயாவது இருக்கா, கிளைகள் இருக்கான்னு. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் நெஞ்சிலும் மனதிலும் நாம் தமிழர் கட்சி வேரூன்றி இருப்பதால் அங்கு எல்லார் இடத்திலும் ஒரு பாசறைகளாக ஒரு கிளைகளாக மாற்றப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அங்கு பல நற்காரியங்களும் கட்சி வேலைகளும் அங்கே வந்து இருந்து கொண்டு அங்கே உள்ள தமிழர்களோடு இணைந்து அவர்களுக்கான சேவையை செய்து கொண்டிருக்கோம். அவர் பேர் கவாஸ்கர்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவில் டிரைவர் வேலைக்கு தான் அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க, கார் ஓட்டுநர் வேலைக்கு. அங்கே பாலைவனத்தில் ஆடுகள் மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு தொடர்ச்சியாக இவரை வந்து ஆடு மேய்க்க கூட்டு போனாங்களோ. கார் டிரைவர் பயன்படுத்தினது அங்க பயன்படுத்தின ஆடு மேய்ப்பதுன்னு சொல்லி தான். ஆனால் அதை ஒரு காரணமாக காட்டிக்கொண்டு அங்கு இருக்கிற பெண்கள் மூலியமாக இவருக்கு பாலியல் ரீதியாக பல சித்திரவதைகளை கொடுக்கப்பட்டு அவரை மிக மோசமாக உணவு கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தப்பட்டது. அங்கு ஏதோ ஒரு இதாக அங்கே உள்ள ஒரு நைஜீரியன் மூலமாக இந்த காணொலிகள் பகிரப்பட்டதுனால அது உடனடியாக தெரிய வருது. தெரிய வந்தோன்னே அங்கு உள்ள தொடர்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நாகை மாவட்டத்தின் தொடர்பாளர்கள் செந்தமிழர் பாசறையை தொடர்பு கொண்டு தமிழர் கட்சி நிர்வாகிகளே அந்த ஒட்டக பண்ணை உரிமையாளரிடம் விசா கட்டணமாக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து கவாஸ்கரை மீட்டுள்ளனர். உறவுகள் அங்கு போய் வேலைக்கு சேர்றவங்க, ஏமாற்றப்பட்டவர்கள், அங்கு உடல்நலக் குறைவால் தன்னுடைய உயிரை நீத்தவர்கள், இவர்களுக்கான பொருளுதவியாக இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பை இழந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அங்கு உள்ள செந்தமிழர் பாசறை, அங்கே இருக்கிற செந்தமிழை பாசறை மூலயமாக அங்குள்ள பொறுப்பாளர் மூலம் அவர்களுக்கு மறுபடியும் வேலைவாய்ப்புகள் வாங்கி கொடுத்தது முதற்கொண்டு பல நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு வார்டு உறுப்பினர்னு சொல்லப்படுற நாம் தமிழர் கட்சியினால செய்யப்பட்ட சாதனைகள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள். அண்ணா வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய பாசறைகள் பார்த்தீங்கன்னா பல இருக்குது. அதில் குறிப்பாக வந்து வெளிநாடுகளில் நீங்கள் பாசறைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பணம் எங்கேருந்துடா வருதுன்னா அது வெளிநாட்டிலேருந்து தான் வருது, அங்கே இருக்கிற தமிழர்கள் தான் கொடுக்குறாங்க, அங்கேருந்தான் சீமானுக்கு பணம் வருது அப்படிலாம் செய்திகள் இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுடைய முகநூல் பதிவில் நான் பார்த்தேன், நான் அங்கே குறிப்பாக அது அரபு நாடுன்னு நினைக்கிறேன், அங்கே சவுதியில் சிக்கியிருந்தக்கூடிய ஒரு தமிழரை வந்து நீங்கள் மீட்டெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். என்ன நடந்தது அங்கே, எதை அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக செய்து கொண்டு தான் இருக்குது. பல உறவுகள் அங்கே போய் வேலைக்கு சேர்றவங்க, ஏமாற்றப்பட்டவர்கள், அங்கு உடல்நலக் குறைவால் தன்னுடைய உயிரை நீத்தவர்கள், இவர்களுக்கான பொருளுதவியாக இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பை இழந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அங்கு உள்ள செந்தமிழர் பாசறை, அங்கே இருக்கிற செந்தமிழை பாசறை மூலயமாக அங்குள்ள பொறுப்பாளர் மூலம் அவர்களுக்கு மறுபடியும் வேலைவாய்ப்புகள் வாங்கி கொடுத்தது முதற்கொண்டு பல நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் தமிழர் கட்சி எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து எல்லாரும் கேலியும் கிண்டலுமாக பல பேர் பேசியிருப்பாங்க. அவரால் வந்து இது செய்ய முடியுமா, நாம் தமிழர் கட்சி இந்த ஊரை தாண்டி எங்கேயாவது இருக்கா, கிளைகள் இருக்கான்னு. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் நெஞ்சிலும் மனதிலும் நாம் தமிழர் கட்சி வேரூன்றி இருப்பதால் அங்கு எல்லார் இடத்திலும் ஒரு பாசறைகளாக ஒரு கிளைகளாக மாற்றப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அங்கு பல நற்காரியங்களும் கட்சி வேலைகளும் அங்கே வந்து இருந்து கொண்டு அங்கே உள்ள தமிழர்களோடு இணைந்து அவர்களுக்கான சேவையை செய்து கொண்டிருக்கோம். அதில் ஒரு இதாக தான் இந்த நிகழ்வு. இது வந்து மிக மோசமாக அவரை நடத்தியிருக்காங்க. அவர் பேர் கவாஸ்கர்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவில் டிரைவர் வேலைக்கு தான் அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க, கார் ஓட்டுநர் வேலைக்கு. அங்கே எல்லா இடத்துலையும் நடப்பது தான். அபுதாபியும் சரி, இது கல்ஃப் நாடுகளில் இது மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா, காசை கொடுத்து அவங்கள காசை வாங்கிட்டு ஒரு 50,000 வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுருவாங்க. நீங்கள் இந்த ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சார்ந்து கேரளாவில் உள்ளவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் மிக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதில் ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு வந்து என்ன இருக்குது அப்படின்னா, தொடர்ச்சியாக 5 மாதத்துக்கு முன்னாடி போனவரை கொண்டு போய் விட்டுட்டு அங்கே உள்ள ஒரு பாலைவனத்தில் ஆடுகள் மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு தொடர்ச்சியாக இவரை வந்து ஆடு மேய்க்க கூட்டு போனாங்களோ. கார் டிரைவர் பயன்படுத்தினது அங்கே பயன்படுத்தின ஆடு மேய்ப்பதுன்னு சொல்லி தான். ஆனால் அதை ஒரு காரணமாக காட்டிக்கொண்டு அங்கே இருக்கிற பெண்கள் மூலியமாக இவருக்கு பாலியல் ரீதியாக பல சித்திரவதைகளை கொடுக்கப்பட்டு அவரை மிக மோசமாக உணவு கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தப்பட்டது. அங்கு ஏதோ
ஒரு இதாக அங்கே உள்ள ஒரு நைஜீரியன் மூலமாக இந்த காணொளிகள் பகிரப்பட்டதுனால அது உடனடியாக தெரிய வருது. தெரிய வந்தோடனே அங்கே உள்ள தொடர்பாளர்களை நாம் தமிழர் கட்சி நாகை மாவட்டத்தின் தொடர்பாளர்கள் செந்தமிழர் பாசறையை தொடர்பு கண்டு அண்ணன் அப்பு இந்த மாதிரி பல பொறுப்பாளர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்குள்ள தொடர்பாளருக்கு இந்த தகவல்களை கொடுத்து அவர் நேரடியாக போய் பார்த்து அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட பேசி அங்கிருந்து அவரை விடுவிட்டு அன்னைக்கு கூட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வந்து இந்த செயல்களை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டு தான் இருக்குது. அங்குள்ள பல பேர் வந்து இறந்து அவங்களால வர முடியாமல் உடல்களை திருப்பி பெற முடியாத நிலையில் இருந்தவங்கெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பொறுப்புகளை வழங்கி அதை மூலமாக தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிலாங்கிறல தொடர்ச்சியாக இந்த செயல்களை நாம் தமிழர் கட்சி செஞ்சு கொண்டு தான். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அவர் வந்து அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள்லாம் குறிப்பாக இந்த அரபு நாடுகள்லாம் போகிறாங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான் போகிறாங்க. அங்கே போய்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான வேலைகள் தான் செய்கிறாங்க. ஆனாலுமே இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தமிழர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விட நாம் தமிழ் மேலே வந்து ஒரு தனியாக ஒரு பாசம், அதன் மீது ஒரு நட்பு இருக்கின்றது. குறிப்பாக ஈழத்தமிழர்களிடையே இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி பெருமாறியான ஒரு ஆதரவு பெற்ற ஒரு கட்சியாகும். அண்ட் சீமான் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கார். அவங்க அவ்வளோ கஷ்டப்படுற காசு தான் அனுப்புகிறாங்களா நாம் தமிழருக்குன்னு ஒரு பார்வை? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. எல்லோருக்குமே அந்த ஒரு எண்ணம் என்ன நினைக்குதுன்னா, நாம் தமிழர் கட்சி காசுகளை அவங்கள்ட்டேருந்து பறிக்கிறாங்க, வாங்குறாங்க, அப்படிலாம் கிடையாது. அவர்கள் ஒரு இனத்தின் மீது பற்றாக இந்த தமிழ் மண்ணில் இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து அபுதாபியில் இருந்திருக்கேன். அபுதாபியில் இப்போ ஆண்டுகளுக்கு அங்கே வேலை பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு தெரியும் அங்கே உள்ள தமிழர்கள் எந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க, எப்படியான வாழ்க்கை முறையில் அங்கே இருக்காங்க, அவர்கள் இந்த தாய் நிலத்தை விட்டு வந்ததுனால என்ன மாதிரி ஏக்கத்தோடு இருக்காங்க, ஏன் இந்த ஒட்டகமே இந்த அரபு நாடுகளில் இவ்வளோ வெயிலில் இந்த பாலைவனத்தில் இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கே, ஏன் நம்ம நாட்டில் இல்லைங்கிற ஒரு ஆதங்கத்தோடு அங்கே இருக்கிற பல பேர் இருக்காங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு வடிகாலாக, இவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக ஒரு சித்தாந்தத்தை தத்துவத்தை எடுத்துக்கொண்டு தன் நிலத்தை காப்பாற்ற வேண்டும், தன் நிலத்தில் வாழும் மக்களுக்கு சரியானது சென்றடைய வேண்டும், இவர்களுக்கு எல்லா வளமும் பெற வேண்டும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு கட்சி ஆரம்பித்து தொடர்ச்சியாக எந்த ஒரு சமரசம் இல்லாமல் இந்த கட்சி மக்களுக்காக நிற்கிறதுனால அவர்களெல்லாம் தன்னெழுச்சியாக வர்றாங்க. தன்னெழுச்சியாக வந்து அவர்கள் தன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இதுலேருந்து ஒரு சிறு தொகையை அவங்களுக்கு அனுப்பணும், அது இந்த மண்ணுக்காக நிற்கணும், அந்த மண்ணுக்காக அவங்க உழைக்கும் இந்த கட்சிக்காக அது பயன்படுங்கிறதுக்காக தான் இதுவே தவிர மித்தபடி நம்ம வந்து கஷ்டப்படுறாங்க யாரும் போய் வந்து நீங்கள் காசு கொடுத்தே ஆகணும் நீங்கள் அப்படிலாம் கிடையாது. அவர்கள் தன்னெழுச்சியாக இங்கு உள்ள அவர்கள் உறவினர்கிட்டையோ அவர்கள் சொந்தக்காரங்கள்ட்டையோ மனைவிக்கிட்டையோ சொல்லி அவர்கள் தன்னுடைய பங்காக இந்த பங்களிப்பை கொடுக்குறாங்களே தவிர மித்தபடி வந்து இவர்கள் வந்து ஏதோ ஒரு இந்த கட்சியே வந்து ஒட்டுமொத்தமாக அவர்களை நம்பி தான் இருக்கு, இல்லை அவர்கள் கொடுத்தும் பணத்தில் தான் இருக்குது அப்படின்லாம் இல்லை. இந்த உங்களுடைய லாஸ்ட் அந்த மாநாடு ஒன்று நடந்தது இல்லையா கோவையில், அங்கே வந்து நீங்கள் இந்த கியூஆர் கோட் மூலமாக நீங்கள் காசு வசூல் பண்ணீங்க அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ அன்புமணி வந்து அதே கியூஆர் கோடை வந்து காமிச்சு இங்கே ஒரு 5 ரூபா கொடுங்க, மேலே கூட கொடுக்க தேவை, விருப்பம் இருக்கிறவங்க கொடுங்கன்னு சொல்லும்பொழுது இதை வந்து ஒரு நவீன பிச்சை அப்படின்ற மாதிரி ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. இது இல்லை, இது கொச்சை, இது நவீன பிச்சை இல்லை, இது கொச்சைப்படுத்துறது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு புதிய கண்டுபிடிப்பு, இது டெக்னாலஜிஸ் வருது அப்படின்னா இதை அடாப்ட் பண்ணிக்கணும். அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அது சரியான விதத்தில் பயன்படுத்தணுமே தவிர அதை நீங்கள் ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேச. கியூஆர் கோடுங்கிறது உங்களுக்கு இப்போ யாருமே வந்து அதிக விதமாக பணம் எடுத்துகிட்டு போகிறதோ அந்த நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் கிரெடிட் கார்டு இருந்துச்சு, டெபிட் கார்டு இருந்துச்சு, கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ மிஷின் இருந்தது. அதை அடுத்த கட்டமாக இன்றைக்கி கியூஆர் கோடு இருந்துச்சு. இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த காசு நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறது வேற, நீங்கள் உண்டியல் குலுக்கி நீங்கள் காசை வசூலிப்பது அது தன்மானத்துக்காக அவர்கள் உணர்வுபூர்வமாக அந்த பங்களிப்பை கொடுக்குறாங்களே தவிர அதை நீங்கள் கொஞ்சம் எல்லா அரசியல் கட்சியிலும் இப்படி தான் வளர்ந்தது, இப்படி தான் தொடர்ச்சியாக வருது. இதுதான் சரியான முறைன்னு நான் சொல்கிறேன். திமுக கூட காசு கேட்குறாங்க எல்லாக்கிட்டையும். ஆமாம், ஏன் கேட்கறது இல்லை? இப்போ அவங்க நிறைய லஞ்சம் ஊழல் அதில் தெளிச்சு பல கோடியில் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால தொடக்க காலத்தில் அந்த கட்சிகளுக்கு உண்டியல் குலுக்கியதே ஐயா கலைஞர் அவர்கள் உண்டியல் குலுக்கில புகைப்படங்கள் நீ பார்த்தது இல்லையா? எல்லா இதுலையும் வாங்கினது இல்லையா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் உங்களை வசூல் பண்ணது இல்லையா? நடந்திருக்கே. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஐயா அவர்கள் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வேட்பாளர் போடும்போது நீங்க எவ்வளவு உங்களால் வசூல் பண்ணி கொடுக்க முடியும், நீங்க எவ்வளவு வசூல் பண்ணி கொடுக்க முடியும், எல்லா பத்திரிகை செய்திகளே வந்திருக்கே. இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க இல்லையா, நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறவங்களுக்குலாம் வந்து இது ஒரு நிகழ்வு சொன்னீங்க இல்லையா,
அது மாதிரி நீங்கள் மற்ற கட்சிகளால் பண்ண முடியலப்பா, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் சாதனையை என்ன சொல்லுவீங்க? பல சாதனைகள் இருக்குது. நான் இது நீங்கள் வெளிநாடு வாழும் தமிழர்களுக்கான இது ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. பல பேருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கு வாழக்கூடிய மக்களுக்கு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு பசுமை திட்டம், பனை திட்டம் விதைச்சிருக்கோம். 10 லட்சம் 10 கோடி பனை திட்டம்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பல கோடிகள் நாங்கள் விதைக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் பனை விதைகள் நட்டு இன்றைக்கி வளர்ந்து மரமாக நிற்கிறது. சரியா? அது இல்லாமல் சுற்றுச்சூழல் பாசறை மூலயமாக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு எல்லா இடத்துலையும் மரங்கள் நடப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கு. நீங்கள் கன்னியாகுமரி, நாகர்கோயில், இந்த தூத்துக்குடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த பாசறை மூலயமாக பல ஏரிகள் குளங்கள் தூர்வாரக்கப்பட்டு அங்குள்ள செடிகள் அகற்றப்பட்டு மிக நேர்த்தியாக அந்த செயல்களை செய்திருக்காங்க. அதை தாண்டி குருதி கொடை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் 1 குருதி கொடை வந்து குருதி கொடுக்கக்கூடிய இதாக இருக்கிறது, கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. பல விருதுகளை வாங்கியிருக்கு. பல மாவட்ட ஆட்சியர் மூலியமாக விருதுகளை வாங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் குருதி கொடை பாசறை. லஞ்ச ஊழல் பாசறை பல கோடிகள் பணத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. லஞ்சமா கொடுத்த பணத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு சிறிய ஒரு இது. இதை தாண்டி நாம் தமிழர் கட்சியாக செய்த சாதனையை நான் சொல்றேன், கேட்டுங்க. 8 வழி சாலை வந்து இன்னைக்கும் தடைப்பட்டு நிற்கிறது நாம் தமிழர் கட்சினால. ஸ்டெர்லைட்டுக்காக அவர்கள் போராட்டத்தில் நாங்களும் பெரிய பங்கு. அந்த ஆலை மூடப்பட்டதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி இல்லைன்னு மறுக்க முடியுமா? இன்னைக்கும் பரந்தூர் விமான நிலையம் தொடங்க முடியாமல் இருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒரு காரணம். இன்னைக்கு தமிழ் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று ஆணை பெற்று இன்னைக்கு வந்து தஞ்சாவூரில் அதை தொடங்கி வைத்தது வந்து நாம் தமிழர் கட்சி. இப்போ சமீப இதில் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வீடுகள் அகற்றப்படுது. பல இடத்தில் இன்னைக்கு வந்து பெத்தல் நகர்னு சொல்கிற ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அண்ணன் அவர்கள் நேரடி தலையீட்டு மூலமா இன்னைக்கு அதை வந்து இடிக்கப்படாமல் இன்னைக்கும் அது வந்து அப்படியே விட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பல குடியிருப்புகளுக்கு அண்ணன் இதே நீங்கள் அரிட்டாப்பட்டியை சொல்லுங்க, அரிட்டாப்பட்டியும் எங்களோட பங்களிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? கடைசி நேரத்தில் இவர்கள் வந்து தன்னோட தான் செய்ததாக அவர் வந்து கிரெடிட் எடுத்தாலும் அதற்கு முதன் காரணமாக இருந்தது அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. வேற என்ன உங்களுக்கு இன்னும் சான்றுகள் வேணும்? இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு வார்டு உறுப்பினர்னு சொல்லப்படுற நாம் தமிழர் கட்சியினால செய்யப்பட்ட சாதனைகள்.